நல தமயந்தி கதை ஒவ்வொரு திங்கக்கிழமை மத்தியானமும் 2 மணிக்கு இது வரும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஆதரவு தாங்க. காதல் என்ன ஒரு மயக்கம் தரும் மந்திர சொல். இது நம்மால் சரியாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறதா? காதலை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, உணர்ந்து கொள்ளவே வேண்டும். உண்மையான காதலை உணர வேண்டுமா? உலகத்தின் ஒப்பற்ற காதல் கதையான நலன் தமயந்தி கதையை படியுங்கள். உலகத்தில் உள்ள பெரும்பாலான காதல் கதைகளை படிக்கும் பொழுது திருமணம் செய்து கொள்ள போராடி தோற்ற காதல் இணையங்களையே நாம் காண முடியும். அந்த வகையில் நலன் தமயந்தி கதை காதலை வேறு கோணத்தில் நமக்கு சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் காணாமல் காதலித்து இடைஞ்சல்களுக்கு பிறகு திருமணமும் செய்து கொண்டு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து காலத்தின் கோலத்தால் நாட்டையும் செழிப்பையும் இழந்து காட்டுக்கு துரத்தப்பட்டு கணவன் மனைவி இருவரும் பிரிந்து ஆளுக்கொரு திக்குக்கு சென்று தனித்தனியே அல்லல் பட்டு ஒருவரை ஒருவர் காணாமல் வாடி பிள்ளைகளை நினைத்து உருகி என அன்பையும் காதலையும் பின்னி பிணைந்து தன்னுள் கொண்டதுதான் நல தமயந்தி கதையாகும். மகாபாரதத்தின் ஒரு துணை கதையே இந்த நலன் தமயந்தி கதை. இது பல மொழிகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. வடமொழியில் நைஷதம் என்ற பெயரில் ஸ்ரீ ஹரிஷர் என்பவரால் நலன் தமயந்தி கதை தனி நூலாகவே செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புகழேந்தி புலவரின் நலவெண்பா மிக புகழ்பெற்றதாகும். மேலும் வடமொழியில் வந்த நைஷதம் என்ற நூலை தமிழில் நைடதம் என்ற பெயரில் அதிவீர ராமபாண்டியர் இயற்றியிருக்கிறார். மகாபாரதத்தில் இல்லாத சில நுணுக்கமான தகவல்கள் நலவெண்பாவிலும் நைடதத்திலும் உள்ளன. மகாபாரதத்தில் வனவாசம் செய்து கொண்டிருந்த யுதிஷ்டன் தான் சூதாடி தோற்று வனவாசம் அடைந்த கதையை தன் தம்பி பீமனிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தான். பீமன் அவனுக்கு ஆறுதல் கூறி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு வந்த பிரகஸ்தஸ்வர் முனிவரிடம் தன் நிலையை சொல்லி யுதிஷ்டன் புலம்பினான். முனிவரே, என்னை விட பரிதாபகரமான நிலையை வேறு எந்த மன்னனாவது அடைந்திருக்கிறானா என்று கேட்டான். அப்பொழுது பிரகஸ்தஸ்வர் யுதிஷ்டனுக்கு சொன்னதே இந்த நலன் தமயந்தி கதையாகும். மகாபாரதத்தில் இது போன்ற பல துணை கதைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் தனித்தனி புத்தகங்களாக நாம் பார்க்கலாம். மகாபாரதமே இக்கதைக்கு மூலக்கதை. நலனின் இந்த உயர்ந்த வரலாற்றை திரும்ப திரும்ப சொல்வனையோ அல்லது சொல்லும்போது கேட்பனையோ தீயிதழ் திருதராஷ்டிரன் எப்பொழுதும் அணுகாது தொடரும்.